முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாலம், நாயாறு என்ற பாலம். இந்த பாலம் கொக்கிலாய் நோக்கி செல்லக்கூடிய பாதை இடையே கடலோடு சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு பாலம். இந்த பாலம் கடந்த 27ஆம் திகதி சீரற்ற காலநிலையினால் உடைந்து உபயோகம் அற்றதாக இருக்கிறது. அதனால் இந்த பாதையினூடாக செல்லக்கூடிய கொக்கு தொடுவாய் மற்றும் கொக்கிலாய், கர்நாட்டுக்கேணி ஆகிய ஊர்களில் இருக்கும் மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியிலே கடக்க முடியாமல், இந்த முல்லைத்தீவு நகரை நோக்கி போக முடியாமல் மிகவும் தடமாற்றத்துக்கு உள்ளான நிலையிலே இந்த பாலம் உடைந்தவுடன் படகினூடாக மீன் பிடிப்பவர்கள் படகினூடாக மக்களை அக்கறைக்கு எடுத்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இவர்கள் அந்த படகினுடைய பிரயாணம் செய்வதற்கு ஒருவருக்கு 1000 ரூபாய் என்ற கட்டணம் அறவிடப்பட்டதாக அறிய தருகிறார்கள் அங்குள்ள மக்கள். இந்த பாலம் உடைந்ததால் அங்கு இருக்கும் மக்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் செய்யவில்லை என்பது ஊர் மக்களின் ஒரு கருத்து. யாரும் அந்த கொக்கிலாய் மற்றும் கொக்கு தொடுவாய், கர்நாட்டிக்கேணி ஆகிய பிரதேசங்களுக்கு எந்தவித சலுகைகளும் செய்யப்படவில்லை. காரணம், இங்கு வாழ் மக்கள் அனைவரும் வெள்ளத்தினால் பாதிப்படைந்து வீடுகளை இழந்து தவித்த போது எந்த நிறுவனமும் உதவி செய்யவில்லை என்பது கவலைக்குரிய விடயம். இந்த பாலத்தில் உடைந்த பிறகு மக்கள் 1000 ரூபாய் செலுத்தி இந்த படகிலே செல்ல முடியாமல் நடந்து மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை. மக்கள் இதை கடந்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்திலே சிறுவர்கள் மற்றும் பெரியோர்கள் இந்த பாதையினூடாக செல்கிறார்கள். ஆகவே இன்றைய நாள் இந்த பாலம் புனர்நிர்மாணம் செய்யப்படுவதாக அறிந்திருக்கிறோம். ஆகையினால் அரசாங்கத்துக்கு இந்த ஊர் மக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார்கள். எதிர்வரும் ஜனவரி மாதம் 15ஆம் திகதிக்குள்ளே இந்த பாலம் முழுமையாக நிர்மாணிக்கப்படும் என்பதை அறிய தந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.